இன்னைக்கான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி காலையிலையும் மதியத்துக்கு மட்டுமே முட்டை சாப்பிட்றது வழக்கப்படுத்திக்கோங்க. இரவு நேரங்களில் அதிகமாக முட்டை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நைட் டைமில் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டோம். அதனால் முட்டை லேட்டாக தான் செரிமானமாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலைக்கும் மதியத்துக்கும் மட்டுமே நீங்கள் முட்டையை உணவில் பயன்படுத்தி சாப்பிடுங்க. சரி, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, ஈஸியான சூப்பரான சட்டுன்னு முடிக்கக்கூடிய ஒரு முட்டை தொக்கு தான் செஞ்சு போகிறோம். அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சோம்பு, ஜீரகம், ஒரு துண்டு பட்டை. மசாலாவில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முட்டையை வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா அது உடையாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வரும். எல்லா ப்ரிப்ரேஷனையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வேக வச்ச முட்டையை அந்தந்த இடத்துல கீத்து போட்டு இப்படி ஆட் பண்ணி மேலே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையை போட்டு பர்ஃபெக்டாக தோசைக்கு, சாதத்துக்கு, இட்லி, சப்பாத்தின்னு சூப்பராக சாப்பிடலாம்.